வணக்கம். இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் உயர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ. வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப நாள் சந்திக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ என்னென்னா, டெல்லியில் நடந்துக்கிற விஷயம் தெரியும். அந்த நீட்டுடைய தாக்கம் என்பது, ஆனால் உண்மையிலேயே சொல்ல வேண்டுமானால் இந்த நீட்டுக்கான போராட்டத்தை, நீட்டுக்கான எதிர்ப்பு குரலை, நீட்டு தேர்வு மட்டும் குளறுபடி அல்ல, நீட்டே தேவையில்லாத பிராடுங்கிற அளவுக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு பாடம் எடுத்ததை கடந்த காலத்தில் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, டெல்லி அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை, நீட்டு தேர்வு குளறுபடிகளை கண்டித்து மக்களை வீதிக்கு வந்து விட்டார்கள். சிஜேபி, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இன்றைக்கி அது ஒரு பெரிய போராட்டம் எடுத்துக்கொண்டு நேற்றிலிருந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இன்றைக்கும் அது தொடர்கிறது. நடிகர் பிரகாஷ் அதில் கலந்துக்கிறார். அதோடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இப்போ அறிவுங்கிற பாடகர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே சிஎம் சந்தித்து வெளியே வந்திருக்கார். என்ன நடக்குது? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தோழர், கல்வி என்பது ஒரு மனிதனுடைய தகுதியை வளர்ப்பதற்கு, கல்வி தான் ஒரு மனிதனுடைய தகுதி, அடையாளம். அப்படி தான் இருக்கணும். அறிவுசார் சமூகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கல்வியை பெறுவதற்கே ஒரு தகுதி வேணுன்றது ஒரு தப்புளித்தனம். அது முட்டாள்தனம், அது கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். அதை அப்போ அந்த நீட்டுன்றதே ஒரு தீட்டு. அது நீட்டுன்றது தீண்டாமை, நவீன தீண்டாமை. கல்வி தீண்டாமை. நம்ம கல்வி தீண்டாமை, நவீன தீண்டாமை, பல தீண்டாமை நீங்கள் போட்டுக்கலாம். அந்த காலத்து குருகுலம் மாதிரி எப்படி ஏகலைவனை பண்ணாங்க அவங்க, இந்த கும்பல், இந்த 3% கும்பல் பண்ண மாதிரி, இன்று நீட்டை வச்சு இந்த பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஏழை எளிய நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்கள், விளிம்புநிலை மக்கள் யாருமே டாக்டர் ஆகக்கூடாது, மருத்துவர் ஆகக்கூடாது, எம்பிபிஎஸ் எம்டின்னு போடக்கூடாதுன்றதான் அவங்க பிளான். டாக்டர்னு போடக்கூடாது அவங்க பேருக்கு முன்னாடி. அதுதான் கொண்டு வந்த சதி தான் நீட், கல்வி சதி அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச சதி அது, தேசிய சதி அது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அறிவு மேட்ருக்கு முதல்ல அதை கவர் பண்ணிக்கிறேன். அப்புறம் போக நான் டீப்பாக சொல்கிறேன் அதை பற்றி. இப்போ தம்பி அறிவு ஒரு சமூக ஆர்வலர், ஒரு சமூக செயற்பாட்டாளர், ஒரு பாடகர், ஒரு அம்பேத்கரிய, ஒரு பெரியாரிய மார்க்சிஸ்ட் மாதிரி தன்னை காமித்துக் கொள்பவர். அப்படியே அவர் இருக்காருன்னு கூட வச்சுக்குவோம். இப்போ அறிவு தலைமைச் செயலகத்தை போய் முற்றுகையிடுறாரு. இப்போ சிஜேபி சிபிஐ ஆஃபீஸில் போராடுறான். அதுக்கு கூட அறிவு போயிருக்கலாம். ஆனால் அறிவு என்ன பண்ணுறாரு, தன் பேரில் அறிவு இருக்க மாதிரி நான் ஒரு அறிவாளின்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, தலைமைச் செயலகத்தை போய் முற்றுகையிடுறாரு. முற்றுகையிட்டு அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக கூட அது வெடித்து மாறி இருக்கலாம். இப்போ அறிவோட இந்த செயலால் என்னன்னு பாருங்க, நீட்டு இந்த போராட்ட ஒரு ஒரு கனல் தமிழ்நாடு முழுக்க பற்றி இருக்குது. ஸோ இப்போ அறிவு நீட்டுக்காக போராட வந்துட்டாரு, தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டாரு. இப்போ உடனே ஆதவர்ஜுனா பண்ண வேலையை பாருங்க. அவர் இவரை போகும்போது பாருங்க, அதாவது இந்த முதல்வரை சந்திக்க போறாரு இல்லையா, அப்போ கூட என்ன நடக்குதுன்னா, என்ன நீங்கள் உங்களுக்கு முதல்வர் தெரிஞ்சவர் தானே, முதல்வர் தெரிஞ்சவர் இருந்தாலும் மாணவர் அடிக்கிறப்ப ஏற்க முடியும்னு சொல்லி கோவத்துலாம் போறாரு. ஆனால் வெளியே போயிட்டு வரும்போது ஆதவ் கூட்டி போறாரு, வெளியே கை காட்டுறாரு, போயிட்டு வாங்க தம்பின்றாரு, இவரும் வர்றாரு. என்ன நடக்குது? அதான் தோழர், நீங்க ஆதவர்ஜுனா என்ன பண்றாருன்னா, ரொம்ப கிளவரா அதை ஹேண்டில் பண்ணி கையாண்டிருக்காரு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய தவறு தான் என்னை பொறுத்தவரை. அறிவை உடனே கூட்டு போய் முதலமைச்சர் விஜய் சந்திக்க வைக்கிறாரு. சந்திக்க வச்சு மண்டைய கிளவி அறிவை கரெக்ட் பண்ணி அப்படியே அறிவை அமுச்சு விட்டாங்க. அவர் வேகத்தோட போறாரு. நீட்டால இங்க மாணவர்கள் எல்லாம் இறந்து போறாங்களே, நீட்டால இந்த சமூகம் பாதிக்கப்படுது, நீட் என்பது ஒரு தீட்டாச்சுன்னு சொல்லி அவன் போறாரு, அறிவு போறாரு. அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ்வாதியா போறாருன்னு கூட வச்சுக்கோங்க. தப்புன்னு அறிவை பிடிச்சி பேசி கன்வின்ஸ் பண்ணி விஜயை மீட் பண்ண வச்சு அந்த போராட்டம் வீரியம் அடையாம போறதுக்கு ஆதவர்ஜுனா ஒரு வேலை பாக்குறாரு பாருங்க. அதே நேரத்துல பட்டியல் சமூகத்துக்கு நாங்க நண்பர்களிடம் தக்க வைக்கிற வித மாதிரி அறிவை ஹேண்டில் பண்றாரு. அப்படி சொல்றீங்க? பட்டியல் சமூகமும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஏழைகள் தான் பாதிக்கப்படுறான் அந்த நீட்டால. அப்ப இப்ப அறிவையும் தக்க வச்சாச்சு, பட்டியல் சமூகத்தையும் தக்க வச்சாச்சு. அறிவோட அந்த நீட்டோட எதிர்ப்பு போராட்ட கனல் இருக்குல்ல, அந்த வெறுப்பு இருக்கு பாருங்க, அதை பத்தி அணைச்சாச்சு. விஜய் மீட் பண்ண வச்சு அனுப்பிச்சாச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு நான் அடுத்த வாரம் போய் முற்றுகையிட போறேன் தலைமைச் செயலர். என்ன சொல்றேன், நான் ஒரு மேட்டர்ல முற்றுகையிட்டு விஜய் சந்திக்க போறேன். இது அப்படிதான் இருக்கிறாரு ஆதவர்ஜுனா, அப்படிதான் பண்றாரு. இது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் யோசிச்சு பாரு. ஆதவர்ஜுனா பண்றது நான் என்ன கேட்கறேன்னா, போராடுறாருல,
நான் என்ன சொல்றேன்னா, தாவேக அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், இப்போ இருக்கக்கூடிய தாவே அமைந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை நீட்ல எடுத்திருக்கு? நீட்ல உங்க நிலைப்பாடு என்ன? நீட் எதிர்த்து போராட்டம் பண்றீங்களா? சிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க முதலமைச்சர் விஜய் இந்த ப்ரொடெஸ்ட் போயிருக்கணுமா இல்லையா? சிஜேபிக்கு இல்ல அமைச்சர் யாராவது போயிருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அறிக்கை விட இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஆதரிச்சு அறிக்கை விட மாட்டீங்க, போராட்டத்துக்கு போக மாட்டீங்க. அப்போ உங்க நிலைப்பாடு என்ன? கொள்கை எதிர்க்கிறாங்க, நீட்டுக்கு எதிராக தான் அவங்க பண்றாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் வேணாம் சொல்ல. செயல நீங்க என்ன பண்றீங்க? பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா எடுத்து என்ன பண்றீங்க? இந்த 3% கும்பல் தான் அதுக்கு பிரச்சனையே பண்றாங்க. அவங்க எதிர்த்து நீங்க என்ன? உங்க நிலைப்பாடு என்ன? நீட் எதிர்த்து உங்க நிலைப்பாடு என்ன? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்றாங்க, அதை எதிர்த்து உங்க நிலைப்பாடு என்ன? அதை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? எந்த நிலைப்பாடுமே தாவேகாட்டையோ முதலமைச்சர் விஜய்ட்டையோ ஆதவர்ஜுனா அவர்கள்ட்ட யார்ட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. இவங்க அதுல வந்து மௌனம் சாதிக்கிறாங்க, சைலண்டா இருக்கிறாங்க. இப்படி அறிவு மாதிரி யாராவது போராட்டம் பண்ண போனாங்கன்னா அவங்களை மட்டையை கழுவி என்ன கன்வின்ஸ் பண்ணி என்ன பட்டியல் சமூக அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டையும் தக்க வச்சுக்கிட்டு, அறிவையும் தக்க வச்சுக்கிட்டு, அடுத்து நீட் எதிர்ப்பு போராட்டம் பெரும் அளவுல தமிழகத்துல வீரியமடையாமையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நீட்டுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து அந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டில் போராடுவான். அப்ப டெல்லியில ஜந்தர் மந்தர் நடக்கிறது, நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவது என்பது தலைமைச்சகத்தை முற்றுகையிடக்கூடிய சூழல் உருவாகும். அப்ப அதை விஜய் பயப்படுறதுக்கு, ஆதவர்ஜுனும் பயப்படுறாரு, அது மாதிரி நடந்துடக்கூடாது. இப்போ அதில் அவங்க ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து நான் தான் சொல்றேன்னா, நீட் எதிர்ப்பால உண்மையா நீங்க செயலாற்றுங்க. ஆனா வந்து இந்த சிடி நிர்மல்குமாரும் முதலமைச்சர் விஜயும் ஆதவர்ஜுனும் சொல்றாங்க, நாங்க நீட் எதிர்த்து நிப்போம், நாங்க மத்திய ஒன்றிய பாஜக, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, மோடிக்கு நாங்க அடிபணிய மாட்டோம் சொல்றாங்க. செயல்ல காமிங்க தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் நீ சொல்றது வாயில யாருன்னு சொல்றாங்க, சொல்லுதல் யாருக்கு எளிய அறியவும் சொல்லிய வண்ணம் செயல். புரியுதா உங்களுக்கு? திருவள்ளூர் அன்னைக்கே சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நீ சொன்ன மாதிரி செயல்ல காமி, எனக்கு அப்பதான் நம்ப முடியும் நான் உன்னைய. இதுதான் என்னோட கருத்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா தோழர், அறிவு உண்மையில நான் பாராட்டுறேன். தம்பி ஏதோ வந்து ஒரு கிளர்ந்து எழுந்து போயிருக்காப்ல, ஆனா அவர் இப்படி சைலண்டா கிளம்பி சைலண்ட் மோட திரும்ப போனது நமக்கு வருத்தமா இருக்குங்க. அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, காங்கிரஸ் அதுவும் வந்து தன் பங்கு இருக்கு. இப்ப வந்து களத்துக்கு வராமல் இருந்தவர்கள் களத்துக்கு வந்து மோடி வீட்டை நோக்கி முற்றுகை அப்படின்னு போய் தள்ளுமுள்ளாகி இப்போ அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அதையும் எப்படி சேர்த்து தோழர், இப்போ சோனம் வாங்சுக், அபிஜித் தீப்கே, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி கும்பலை நம்ம பாராட்டணும். உண்மையிலே அவங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூர், சென்னை, இந்தியா ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் உருவாயிருச்சு. இப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் வந்து நீங்க ஏன் வந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கு எந்த ஆதரவு கடிதம் கொடுக்கல, அறிக்கையை வெளியிடல, அவங்களோட போய் களத்தில் நிற்கல? ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் ஜந்தர் மந்தர். நீங்க ஏன் போகல? பிரியங்கா காந்தி ஏன் போகல? காங்கிரஸ் எம்பிக்கள் ஏன் போகல? சோனியா காந்தி ஏன் போகல? நீங்க டெல்லியில தானே இருக்கிறீங்க 24/7, ஏன் போக மாட்டீங்க? அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸோட இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ்க்கு என்னன்னா, இந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுக்க பாக்குறாங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அபிஜித் தீப்கேவும் சோனம் வாங்சுக்கும் அந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி குரூப் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து எங்களுடைய போராட்டம், நாங்க ஏற்படுத்திய எழுச்சி, எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தால ஏற்பட்ட எழுச்சி, இது ஆட்சியை நாங்க வந்து கலைப்போம், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுவோம். அவங்க இன்னும் ஹிடன் அஜெண்டா என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோடி தூக்கி எறியணும் பிரதமர் பதவியிலிருந்து, ஆட்சியை கலைக்கணும், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஆட்சி அமைக்கணும், இதுதான் அவங்க பிளான். ஒரு ஆட்சியை கைப்பற்றன்றதா அவங்க பிளான், ஹைஜாக் பண்ணுன்றதா அவங்க பிளான். இப்ப காங்கிரஸ்க்கு என்னன்னா, ஏன் கடை முன்னாடி இன்னொருத்தன் கடையை போட்டானே, அவன் வியாபாரம் பண்றானே, எங்களுக்கு போங்காய் போச்சு எங்க கடன்றதா இப்ப காங்கிரஸ் பிரச்சனை. தயவுசெய்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி திருந்துங்க தயவுசெய்து. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இப்ப தேவையில்லாத ஹீரோயிசம் இது. நீங்க வந்து பிரதமர் மோடி இல்லத்தை போய் முற்றுகையிட்டு அப்படியே வந்து இளைஞர்கள் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, நேத்து இப்படி தடி நடத்துவீங்களா, இப்படி வந்து கிரனைட் குண்டுகளை வீசுவீங்களா, கேஸ் சாம்பர்ஸ் போடுவீங்களா, பீலட் கன்ஸ் ஷூட்லாம் பண்ணுவீங்களா? அப்ப யூத் ஆஃப் இந்தியா இஸ் கொஸ்டினிங் யூன்னு போறாரு ராகுல் காந்தி. இது தேவையில்லாத ஆணின்னு நான் சொல்லுவேன். நான் என்ன கேட்கறேன், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஏன் ஆதரிச்சு களத்தை நிக்க மாட்டீங்க? ஏன் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஆட்சி அமைஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸ் நான் கேட்கிறேன். காங்கிரஸே போங்கா போச்சு இந்தியால. திமுக போட்ட பிச்சில தான் 100 சீட் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதில் வந்து காங்கிரஸ்க்கு என்ன இருக்குது இந்தியால? உங்களை யார் நம்புறா? இந்திய மக்களே உங்களை புறக்கணிச்சுட்டான். 14 வருஷம் ஆச்சு உங்களை புறக்கணிச்சு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப ராகுல் காந்தி காங்கிரஸ் பண்றது தேவையில்லாத ஆணி தான், அதனால எந்த பிரோஜனம் கிடையாது. மோடி உங்களை கண்டுக்க போறதே கிடையாது. நாடாளுமன்றத்தில் நீங்க கத்துறப்ப அதனால கண்டுக்க மாட்டான். வீட்டு வாசல்ல போய் கத்துனா எப்படி உங்களை கண்டுக்குவார் மோடி? குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு, களத்துக்கு வந்து எடுத்துக்கூடாது தோழர். உங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி பார்த்து பொறாம, தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஆமா, இது ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா, இது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம போங்கா போயிடும். எதிர்க்கட்சியாவும் இருக்க மாட்டோம், ஆளுங்கட்சியாவும் இருக்க மாட்டோம். நம்ம எல்லாமே என்ன ஆகும்? தொடர்ச்சி எரிஞ்சிருவாங்க நாடாளுமன்றத்தை விட்டு காங்கிரஸ். அதான் இப்ப ராகுல் காந்திக்கு, பிரியங்கா, சோனியா காந்திக்கு, காங்கிரஸ்க்கு பயம். இப்ப என்னென்ன தோழர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட இந்த போராட்டம், இந்த நீட்டு அப்புறம் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றதுக்கான போராட்டமோட ஹிடன் அஜெண்டா என்னன்னா, மோடி ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறியணும், பிரதமர் பதவியிலிருந்து மோடியை தூக்கி எறியணும், பாஜக ஆர்எஸ்எஸ் ஊத்தி மூடணும், குழி தோண்டி புதைக்கணும்,
மத்திய ஒன்றிய அரசு பாஜக RSS அரசு தூக்கி அதிகார பீடத்துல தூக்கி எறியணும். இதான் அவங்களோட திட்டம். ஹிடன் அஜெண்டா அதுதான். வெளியே சொல்றதுதான் வந்து நீட்டு, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க எய்ம் வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிடணும். ஏன்னா அபிஜித் தீப்கே வந்து ஒரு பெரிய பிளானோட வந்திருக்காரு. அது ஒரு இன்டர்நேஷனல் பிளான். அதை நான் சொல்ல வரும்ல, அது சர்வதேச ஒரு விஷயம். அதை நம்ம பேச வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்துட்டாரு. அவர் வந்து இறங்கி அமெரிக்காவில் வந்து இறங்கி அன்றே டெல்லி விமானத்தில் இறங்கி விமான நிலையத்தில் இறங்கி அன்றே இந்திரா காந்தி விமான நிலையத்தில் இறங்கி அன்றே 1,00,000 பேர் திரண்டிருந்தான் டெல்லியிலன்னா ஆட்சியை கலைச்சிருப்பாங்க, நாடாளுமன்றத்தை அடிச்சு நொறுக்கிருப்பாங்க. பிரதமர் வீடு, உள்துறை அமைச்சர் வீடு, ஒட்டுமொத்த டெல்லியிலுமே. ஆமா இல்ல இது இந்திய இறையானுக்கு எதிராக முடியும். ஆமா அப்படிதான் தொடர். அதான் அவங்க பிளானே அதுதான். அவங்க 1,00,000 பேர் எதிர்பார்த்தாங்க. ஒரு 10,000-20,000 பேர் தான் அன்னைக்கு திரண்டான் அந்த தம்பி வந்து அன்னைக்கு. இப்ப வந்து என்ன ஆகி போச்சுன்னா, பாஜக தடியடி அது இது நடத்தி இப்ப வந்து 20,000 பேர், 30,000 பேர், இப்ப 40,000-50,000 பேர் மேல போயிட்டாங்க. இப்போ அவங்க பிளான் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. CRPF டெல்லியோட, அங்க இருக்கு டெல்லியில இருக்குன்னா நான் சொல்றேன், டெல்லி போலீஸ், CRPF, CSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், இதுதான் டெல்லி நிர்வாகம் பண்ணுது. மத்திய ஹோம் மினிஸ்ட்ரிக்கு டைரக்ட் கண்ட்ரோல் இருக்குது. அமித்ஷாவோட டைரக்ட் கண்ட்ரோல் டெல்லி இருக்குது. பிரதமர் மோடியோட டைரக்ட் கண்ட்ரோல் டெல்லி இருக்குது. ஜனாதிபதியோட டைரக்ட் கண்ட்ரோல் டெல்லி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸஸால 1,00,000 பேரை கட்டுப்படுத்த முடியாது டெல்லிக்குள்ள. நாடாளுமன்றம், ஜனாதிபதியுடைய ராஷ்டிரபதி பவன், பிரதமருடைய லோக் கல்யாண் மார்க், அதுக்கடுத்து சென்ட்ரல் விஸ்டாவோட நம்ம நாடாளுமன்ற மைய பகுதி. இந்த சென்ட்ரல் விஸ்டா ஏரியாவை வந்து இந்தியா கேட்டு, இந்த பகுதி ஜந்தர் மந்தர்ல இருந்து உங்க ரேலி பண்ணி வந்து ஆக்குபை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. நேபாள என்ன நடந்ததோ, பங்களாதேஷ்ல என்ன நடந்ததோ, ஸ்ரீலங்கால என்ன நடந்ததோ அதே இது இந்தியாவில் நடக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 1 வாரம் 2 வாரத்தை நீங்க அதை எதிர்பார்க்கலாம். அதுதான் நீங்க பிளான். இப்ப காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி பிளான் சும்மா இருந்தாலும் சுரிஞ்சு விட்டாங்க. இப்ப அதோட விளைவை வந்து மோடி பெரிய விலையா கொடுக்க போறாரு. பிஜேபி RSS கொடுக்க போகுது. இப்ப இவங்க பிளான் என்னன்னா, எப்படியாவது RSS பாஜக ஆட்சியை கவுத்திரணும். நீங்க அடிச்சு உள்ள இறங்கிட்டாலே முடிஞ்சு, உங்களுக்கு தெரிச்சு ஓட வேண்டியதான். பிரதமரா இருந்தாலும், ஜனாதிபதியா இருந்தாலும், அமித்ஷாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், மோடியா இருந்தாலும், திரௌபதி முர்முவா இருந்தாலும். இப்ப அதுக்கு தான் அவங்க இப்ப துரிதமா இறங்கிட்டாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப JP நட்டா பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அதுலயே இவங்க கான்ஃபிடன்ட் ஆயிட்டாங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி நம்மளை பார்த்து நடிகிருச்சு, மத்திய அரசு, பாஜக RSS அரசு நடிகிருச்சு. அப்ப நம்ம இதை இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க இப்ப இறங்கிட்டாங்க. அதன் விளைவு தான் இப்போ சோனம் மேக்ஸுக்கு இப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இப்போ அவங்க மனைவி வந்து பிரைவேட் மாற்ற சொல்கிறாங்க. ஒரு போராட்டத்தை ஃபாஸ்டிங்கை முடிச்சுக்கிறேன்றாரு. அதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஜனதா பற்றி கட்டுப்படாது. அதையும் கடந்து அவங்க இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை செய்யாமல் அவங்க ஓய மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதில் மோடி, அமித்ஷா, பிஜேபி RSS பண்ணது சிறப்பான வேலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தடி நடந்தது மகிழ்ச்சி. ஜனநாயக நாட்டில் அது ஒரு சிக்கலை பொறுத்தாதா? ஜனநாயக நாடே கிடையாது தோழர். பாசிச சர்வாதிகார நாடு தானே மோடி வச்சிருக்காரு. எங்க ஜனநாயகம் எங்க இருக்குது இந்த நாட்டில்? டெல்லியில வந்து இவங்க என்ன அட்டூழியம் பண்றாங்க. இவங்க பேப்பர் லீக் ஆனது காரணம் தர்மேந்திர பிரதான் தான். இன்டர்நேஷனல் எஜுகேஷன் மாஃபியா தான். அதானி அம்பானி கூட்டம்லாம் இதுக்குள்ள இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பல இன்ஸ்டியூட்டை உருவாக்குறாங்க. நீட்டுக்கு கோச்சிங்க்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் உருவாக்கி பெரிய கார்பரேட் மாஃபியா உருவாக்கி வச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் சொல்லி பணக்காரன் மட்டும் படிச்சு வர்றேன், அவனும் எல்லாரும் வர முடியாது. ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை சாமானிய மக்களால நீட் வரவே முடியல, பட்டியல் சமூக மக்களால. அப்ப அந்த கார்பரேட் மாஃபியா, ஒரு எஜுகேஷன் மாஃபியா இருக்காங்க. அந்த மாஃபியாவுக்கு இவங்க எல்லா கமிஷன் கரப்ஷன் பண்ணிக்கிட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மொத்தமா நீட்டுன்றதை வச்சு எல்லா மேட்டரையும் எடுக்க போறாங்க. இது வரைக்கும் மோடி, அமித்ஷா, பிஜேபி RSS பண்ண எல்லா கொள்ளைகளையுமே எடுக்க போறாங்க காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி. இப்போ அதை வச்சு தான் அந்த கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது கரெக்ட் தான், நல்லது தான், நமக்கு சந்தோஷப்படுங்க. ஓகே, இறுதி ஒரு கேள்வி. இதெல்லாம் கூட நடக்குது. ஆனால் இதை துவங்கி வைத்த தமிழ்நாடு, இதற்காக முதல் பொருள் கொடுத்த தமிழ்நாடு, நீட்டே வேண்டாம் என்று சொன்ன தமிழ்நாடு, எப்படி இப்படி ஒரு மயான அமைதியா இருக்கு? தோழர், தாவேக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிக்கையோட ஏன்னா அதுதான் இப்போ ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் அவர்கள், இந்த அமைச்சர் பெருமக்கள், இந்த MLAக்கள், இந்த மினிஸ்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து அந்த அளவுக்கு கான்சியஸ் இல்லை. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம தமிழ்நாடே வந்து இன்னைக்கு இந்திய அரசியல் களத்தில் வந்து உண்மையிலே திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது தமிழ்நாடு. ஜனநாயக படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எல்லாம் அது இல்லை, அதான் அப்படி போயிட்டாங்க. என்னன்னா நம்ம வந்து என்னன்னா வந்து ஜந்தர் மந்தர்னு பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுக்காரன் உட்காந்து ஜனநாயகம்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் இருக்குது. இப்ப இது வந்து மிக ஆபத்தானது. தமிழ்நாடு போற பாதை சரியில்லை. இப்படியே போச்சு தமிழ்நாடு அழிஞ்சீங்க. திரைக்கவர்ச்சி இந்த மாதிரி வந்து ஒரு இல்ல, அதுதான் இப்ப இங்க ஒரு மயான அமைதி இருக்கு. அது எப்படி? அதான் தோணும். தமிழ்நாடு வந்து இப்போ ஹீரோ வர்ஷிப், திரைக்கவர்ச்சி, அது வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. ஐடியாலஜி, கொள்கையெல்லாம் தாண்டி வேற ஏதோ பக்கம் போய்கிட்டு இருக்கு. ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் போய்கிட்டு இருக்கு. யூடியூப் ஷார்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேன். இதற்கும் தமிழ்நாடு விலை கொடுக்கும். நீ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு CPI ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் திரண்டு போராடி இருக்காங்க. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலே பாராட்டுறேன். காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1000 பேர் இடதுசாரிகள், அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சியவாதிகள் அதுக்குள்ளே உட்காந்துருக்கான். இன்னைக்கு பெரும்பான்மை தமிழ்நாடு வந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை மறந்து ஒரு திரை கவர்ச்சி, ஒரு ஹீரோ வர்ஷிப் பின்னாடி போயிட்டு இருக்குது.
தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தத்துவம் கருத்தியல் தான் உங்களை காப்பாற்றும். இப்படி ஹீரோ ஒர்ஷிப்பு, திரை கவர்ச்சியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களை கொண்டு போய் குழியில தான் தள்ளுன்றது தயவுசெய்து தமிழக மக்களும் தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ளணும். ஜென்ஜிக்கள் 90s கிட்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மோசமான பாதையில தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, பார்ப்போம். மேலேயும் ஒரு அதாவது நம்ம எதிர்பார்த்தது மேலே வந்து புரட்சி எழுச்சி வருவதற்கு தமிழ்நாடு தான் வந்து முன்கோட்டம்னு நினச்சோம். ஆனால் மேலே வந்து எழுச்சி ஆகியது தமிழ்நாடு வந்து அந்த சிண்டம்சூரில் அது வந்ததை கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவர் சிங் போன்றவர்கள் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். பார்ப்போம் எப்படி என்று உங்கள் பார்வை அப்படி மக்கள் மறதிக்கு விட்டு விடுவேன். விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிறது. நன்றி தொடர்.